எனக்கன்பார்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல். சாமுவேல் புத்தகம் பிளேலிஸ்டில் அறிமுக பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தப்பட்டு உங்களுடைய பயனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத் தலைப்பு வாரியாக தனித்தனியாக பிரித்தும் உங்களுக்காக தொகுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள் கேட்டு பயனடையும்படி வழி செய்யப்பட்டிருக்கிறது. இலவசமாக பெற்ற ரட்சிப்பை இலவசமாக நற்செய்தியையும் பிறருக்கு கொடுப்போம். தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்மை பலப்படுத்தட்டும். கடைசியாக நம்முடைய பதிவில் கர்த்தருடைய பெட்டி பெத்சிமேஷின் ஜனத்தாரிடம் இருந்தது. பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டியை நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலேயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். உடன்படிக்கை பெட்டியானது 20 வருடமாக கீரியாத் யாரீமின் என்ற இடத்தில் அமினதாபின் வீட்டிலே இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தரின் பெட்டியை நினைத்து அவர்களிடத்தில் இருந்து தவறவிட்டதை நினைத்து புலம்பினார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி நன்கு வளர்ந்து இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் என்று கவனிக்கலாம். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வாருங்கள். நீங்கள் உங்களிடம் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருப்பதால் கர்த்தருக்கு பிரியமான ஜனத்தாராய் இருக்க உங்களிடம் உள்ள பரிசுத்த குலைச்சலை நீக்கிவிட்டு, அதாவது அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தை உங்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து விலக்கி, அதாவது அவர்களுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலகி தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் அவர்கள் நடுவிலிருந்து விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் என்று கவனிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை தலைமுறைதோறும் தொடர்ந்து பகிரப்பட்டும் தேவனுடைய தாசர்கள் மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள் என்று அந்தந்த காலத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷரால் தேவ மகிமையும் சமாதானத்தையும் பெற்ற ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய மகிமையை மறந்தவர்களாக தேவ சமூகத்தை விட்டு பாகால்களையும் அந்நிய தேவர்களையும் தேடி ஓடுவது அவர்களின் மீறுதல்களாக இருந்தது. தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் இழந்து அந்நியருடைய கைகளுக்கு அகப்பட்டு திகைக்கின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டானது. அன்றைய காலத்தில் தேவனை விட்டு பாகால்களுக்கு முன்பதாக அடிமைத்தனத்தில் கிடந்தார்கள். தற்போதோ தேவகுமாரன் பூமியில் உதித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவை மரத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து அமைதி காத்து தயவாய் இருந்தபடியால் 3ஆம் நாள் பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பி தன்னோடு பிதாவின் ராஜ்யத்தில் அவரின் வலது பாரிசத்தில் உட்காரவும் செய்தார்.
இப்படிப்பட்ட தேவனை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொண்டும் ரட்சிக்கப்பட்டவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு மனைவியை விவாகரத்து செய்கிறவனும் வரதட்சணை கேட்கிறவனும் வரதட்சணை வாங்குகிறவனும் அதனால் குடும்பத்தில் பெரும் பாடுகளுக்கு ஆளாக்குகிறவனும் குறி பார்க்கிறவனும் ஜாதகம் பார்க்கிறவனுமாகிய ரட்சிக்கப்பட்டவன் என்கிற மனுஷன் பாவங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியில் வர முடியாதவன் இஸ்ரவேல் ஜனத்தாரை போல் பாகால்களுக்கு அடிமையானவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அஸ்தோரத்தை சேவிக்கிறவனாகவும் இருக்கிறான். தன் வங்கியில் உள்ள பணமும் தன் பேரில் உள்ள நிலமும் ஆஸ்தியும் வசதியும் பெருமையுமே தேவனுடைய ராஜ்யம் போக விடாமல் தன்னை தடுக்கிற ஒரு விக்கிரகமாக இருக்கிறது என்பதை அறியாத மனுஷன் தேவனுடைய மகிமையை அறியாத மனுஷனை விட பெரும் பாடுகளுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை அறியாததே அவலமான ஒரு செய்தியாக இருக்கிறது. தேவனுக்கு நேராக தன்னை தாழ்த்துவதே தேவ நீதிக்கு உடன்படுகிறதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, பின்பு சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எல்லோரும் மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி, எதற்காக உபவாசம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். அது என்னவென்றால், தேவனின் கட்டளையை மீறி வேறு தெய்வங்களையும் பாகால் தெய்வத்தை அவர்கள் சேவித்து தேவ தூஷணம் செய்ததை மன்னிப்பு கோரும் விதமாக தேவனிடத்திலே கோரினார்கள். மிஸ்பா என்ற இடத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி வந்ததை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் அவர்களின் அதிபதிகளின் துணையோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக போவோம் என்று வந்தார்கள். இதை அறிந்த இஸ்ரவேலர்கள் சாமுவேலிடத்தில் வந்து, பெலிஸ்தர்கள் தங்கள் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள், அதன் நிமித்தம் அதிகமாக நாங்கள் பயப்படுகிறோம், எங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவனிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேல் ஜனத்திற்காக சாமுவேல் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்ப முடியாமல் கர்த்தருடைய கரம் இஸ்ரவேலர்களோடு இருந்ததினால் பெலிஸ்தர்கள் பின்னிட்டு ஓட ஆரம்பித்தனர். அப்போது இஸ்ரவேலர்கள் அவர்களை பின்தொடர்ந்து பெத்காரீம் பள்ளத்தாக்கு வரை அவர்களை ஓட ஓட விரட்டினார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக வெற்றி பெற்றதை அடுத்து சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த நிகழ்வுக்கு பிறகு பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரின் மீது விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்களை பலவீனப்படுத்தப்பட்டார்கள். சாமுவேல் வாழ்நாளில் கர்த்தருடைய கரம் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக இருந்ததினால் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பதாக பலவீனப்பட்டு இருந்தார்கள் என்று கவனிக்கின்றோம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. பெலிஸ்தரின் கைகள் ஓங்கியிருந்த காலங்களில் இஸ்ரவேலரின் பட்டினங்களான எக்ரோன் துவங்கி காத் வரையிலான பட்டினங்களை அவர்கள் கையகப்படுத்தி இருந்தார்கள். தற்போதோ இஸ்ரவேலர்கள் மீண்டும் அதை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். அதற்கு பிறகு
பெலிஸ்தர்கள் கைக்கு அந்த பட்டினங்கள் அகப்படாதவாறு இஸ்ரவேலரின் கை ஓங்கியிருந்தது. இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷந்தோறும் அல்லது ஒவ்வொரு வருடமும் புறப்பட்டு பெத்தேலையும் கீழ்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தான். பின்பு ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதியாக வைத்தான் என்று கவனிக்கின்றோம். சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதாகமத்தில் உள்ள பகுதிகளை நன்கு ஆராய்ந்து அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை அறியும் விதத்தில் நம்மை நாம் தேற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.